வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான மேக்ஸ் ப்ராக்டிஸ் செட் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நேற்று ப்ராக்டிஸ் செட் 1 பார்த்தோம், இன்னைக்கு ப்ராக்டிஸ் செட் 2. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆதரவும் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரெகுலராக வீடியோ கொடுங்க சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஸோ அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றிலிருந்து ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிசிக்கான ரீசனிங் ஃப்ரீ கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஜூன் 5 இன்னைக்கு இருந்து என்ன பண்ணுறோம், ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி மேக்ஸ் ப்ராக்டிஸ் செட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மேக்ஸ் ப்ராக்டிஸ் செட் மட்டும் 2 தினங்களுக்கு ஒன்று உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அந்த ஃப்ரீ கிளாஸும் ரெகுலராக வந்துட்டு ஓகேவா. அப்போ ரெகுலராக ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் இருக்கும். இந்த மேக்ஸ் ப்ராக்டிஸ் செட் வந்து 2 நாட்கள் ஒரு முறை இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த முறை டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் 25க்கு 24 பிளஸ் கிட்ட எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சு ஓகேவா. கண்டிப்பா எடுக்கலாம். அப்ப தொடர்ந்து வீடியோ பாருங்க. எங்கெங்க நீங்க மிஸ்டேக் பண்றீங்களோ அதை சரி பண்ணிட்டே வாங்க. வரக்கூடிய தேர்வு நம்ம கண்டிப்பா முழு மதிப்பெண் பெற முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி யாரும் ரயில்வே தேர்வு தயாரிக்கிறீங்கன்னா அவங்களுக்கான ரயில்வே புத்தகம் தமிழையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் மூலம் கீழே உள்ள எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சுவரின் நீளம் 8 மீட்டர், உயரம் 6 மீட்டர், தடிமன் அதாவது அகலம் 22.5 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்டது. இச்சுவர் கட்டுவதற்கு 25 சென்டிமீட்டர், 11.25 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் அளவுள்ள கொண்ட எத்தனை செங்கல்கள் தேவைப்படுகிறது? இதான் கொஸ்டின். ஓகேங்களா. இப்ப சுவருடைய நீளம், இது வந்து செங்கலுடைய அளவுகள் கொடுத்தா. இப்ப இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஏன்னா 3 அளவுகள் வந்தாலும் என்னது, கனசெவகம். 3 அளவுகள் வந்தனது கனசெவகம். ஓகேவா. அப்ப சுவர் நீளம் அப்படிங்கிறது சுவர் அப்படின்னாலும் கனசெவகம் தான், செங்கல் கல்லுங்கிறதும் கனசெவகம் தான். அப்ப என்ன பண்ண போறோம், இதோடைய கனளவு இதோடைய கனளவு சமப்படுத்தணும், உனக்கு ஆன்சர் போகுது. ஓகேங்களா. இங்க எவ்வளவு இருக்கு, 8 மீட்டர் இன்ட்டு 6 மீட்டர் இன்ட்டு 22.5 சென்டிமீட்டர் சமம். இப்ப செங்கல் எவ்வளவு இருக்கு, 25 சென்டிமீட்டர் இன்ட்டு 11.25 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்ப என்ன பண்ணலாம், இங்க அனைத்துமே சென்டிமீட்டர் வருது, அந்த இது மட்டும் எனக்கு எதுல இருக்கு, மீட்டர் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த மீட்டர் சென்டிமீட்டர் மாத்தலாமா? எப்படி மாத்தலாம், 100 சென்டிமீட்டர் சேர்ந்து 1 மீட்டரா, அப்ப 8 மீட்டர் வரும், 800 சென்டிமீட்டர். அப்ப 800 6 மீட்டர்னா 600 இன்ட்டு எவ்வளவு இருக்கு, 22.5. இது சென்டிமீட்டர் தான் ஆல்ரெடி இருக்குங்க. அப்ப இந்த சைடு 25 இன்ட்டு 11.25 இன்ட்டு 6. ஓகே, இது ஃபுல்லாவே சென்டிமீட்டர் தான், இதுவும் சென்டிமீட்டர். அப்ப மாத்தல, இது மீட்டர் மட்டும் என்ன பண்ணும், சென்டிமீட்டர் மாத்திட்டு இப்ப அடிக்கலாமா? பாருங்க, 11.25 இங்க 22.5. ஓகேவா. ஓர் 11.25 இங்க 2 11.25 22.5. அடுத்து இங்க அடிக்கலாமா, ஓரார் 6 இங்க அடிச்சோம்னா 10 0 100. ஓகேங்களா. இப்ப அடிங்க, இங்க 25 இருக்கா, 25 65 4 25 100. ஓகே, அப்ப இந்த சைடு ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இந்த சைடு என்ன இருக்கு, 800 4 2. ஓகேவா. 2 8 8 64, பின்னாடி 2 0. அப்ப ஆன்சர் வருது 6400. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்ப 6400 செங்கல்கள் தேவைப்படும். ஓகேங்களா. சோ அப்ப இந்த மாதிரி 2 இது கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னா கன அளவு தான் கண்டுபிடிப்போம். அப்ப சுவருக்கான கன அளவு, செங்கலுக்கான கன அளவு ரெண்டுமே சமப்படுத்தணும். எத்தனை செங்கல்கள் நம்ம தெரிஞ்சிடும். இப்ப இரண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் 1% உயர்கிறது. அவ்வட்டத்தில் உயர்ந்துள்ள பரப்பை சதவீதத்துல கூறுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்ப 1% உயருது. அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப ஆரம் ஒரு மதிப்பு எடுப்போம், அதை வச்சு ஒரு பரப்பளவு, அதுல இருந்து 1% கண்டுபிடிப்போம், அது ஒரு பரப்பளவு. அப்ப எவ்வளவு கூடின்னு சொல்லிட்டு உயர்ந்த சதவீதம் கண்டுபிடிப்போம். இப்படி கண்டுபிடிக்கிறத விட எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா, இப்ப வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா அது பை ஆர் ஸ்கொயரா. ஓகேங்களா. இதுல இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அப்ப இங்க ஆரம் என்ன ஆகுது, 1% உயருதா, எனக்கு சதவீதனால மொத்தம் 100. அப்ப இங்க 1 உயருன்னு சொன்னா உயர்ந்து என்ன பண்ண போறேன், கூட்ட போறேன். அப்ப 100ல 1 கூட்டினா 101. ஓகேங்களா. அப்ப ஆரத்தை ஸ்கொயர் பண்ணுமா, அப்ப 101 2 முறை போடுங்க. இத பெருக்கிட்டு 100ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேவா. டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 100ஆல கழிச்சுக்கோங்க. அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். இங்க என்ன பண்ணிருக்கோம், 1% உயருதுன்னு சொல்றதுனால 100ல இருந்து 1 கூட்டுறேன், அப்ப அது 2 முறை போட்டுக்கிறேன், கீழே 100ஆல வகுக்கிறோம், இங்க 100 கழிக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் பண்ணலாமா, இப்ப 101 இன்ட்டு 101 பெருக்கின வரும் 10201 வரும். வகுத்தல் 100 மைனஸ் 100. இப்ப என்ன பண்ணலாம், 2 0 கேன்சல் பண்ணா 2 நம்மளோட பாயிண்ட். அப்ப எனக்கு எவ்வளவு வரும்,
102.01 மைனஸ் 100. அப்ப எவ்வளவு வருது? 2.01%. அப்ப எவ்வளவு இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் லாஸ்ட் 2.01%. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் a cube minus 1 a square minus 1 இதோடைய மீப்போவா கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ கண்டுபிடிச்சலாங்களா? இப்ப a cube minus 1 இதனை எப்படி விரிவா எழுதலாம்? a minus 1 a square plus 1 plus a. ஓகேங்களா? அப்ப a minus 1 a square plus 1 plus a. சோ அதே மாதிரி a square minus 1 எப்படி விரிவா எழுதலாம்? a plus 1 a minus 1. ஓகேவா? இது என்ன ஃபார்முலா? a cube minus b cube. இதனால் a square minus b square. ஓகேங்களா? அப்ப a cube minus b cube அந்த ஃபார்முலா படி இங்க விரிவா எழுதிருக்கேன். இங்க a square minus b square ஃபார்முலா படி இங்க விரிவா எழுதிருக்கோம். ஓகே, என்ன क्वेश्चन கேக்குறாங்க? மீப்போவா அல்லது GCD. ஓகே, இப்படி கேட்டா என்ன பண்ணா? இரண்டுலயும் எனக்கு பொதுவா எது இருக்கோ அது அடுக்கு சிறியதா இருக்கும். ஓகே, எனக்கு எது ரெண்டுலயும் பொதுவா இருக்கு? இங்க a minus 1 இங்க a minus 1. அப்ப அடுக்கு சிறியனாலும் a minus 1 தான். வேற எதுவும் காமனா இருக்கா? இல்ல. அப்ப மீப்போவா எனக்கு எவ்வளவு வரும்? a minus 1. ஓகேங்களா? அப்ப HCF கேட்டாங்க, என்ன பண்ணியாச்சு? a minus 1. சப்போஸ் எல்சிஎம் கேட்கணும். எல்சிஎம் கேட்டாங்கன்னா அனைத்துமே எழுதணும் அடுக்கு சிறியது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? a plus 1. அடுத்து a minus 1 இங்க a minus 1 ரெண்டுலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப a minus ஒரு முறை மட்டும் எழுதிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? a square plus 1 plus a. அவ்வளவுதான். இது என்னது? எல்சிஎம். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் A மற்றும் B ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்களிலும் மற்றும் B மட்டும் தனியாக அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பர் எனில் A மட்டும் தனியாக அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பார்? ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்டா, விட்டுறவே கூடாது. இரண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்? 20 நாள். B மட்டும் எத்தனை நாள்? 30 நாள். அப்ப A மட்டும் எத்தனை நாள் செய்வாரு? ஓகேங்களா? A மட்டும் கண்டுபிடிங்க, B மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, சோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க. 20 into 30 வகுத்தல். இங்க a மட்டும் கேட்டாங்கன்னா கழிக்கணும், b மட்டும் கேட்டாலும் கழிப்பேன். அவ்வளவுதான். a plus b கேட்டா மட்டும் கூட்டுவோம். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்ப a மட்டும் கேட்கறாங்க, நான் கழிக்க போறேன். இப்ப 20 30 இதுக்கான வித்தியாசம் வரும் 10. அவ்வளவுதான். இப்ப அடிக்கலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்ப 20 3 எவ்வளவு வரும்? 60. அப்ப a மட்டும் அந்த வேலை எத்தனை செஞ்சு முடிப்பாரு? 60 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அடுத்து ஒரு வேலையை 3 ஆண்களும் 4 பெண்களும் மற்றும் 5 சிறுவர்களும் சேர்ந்து 7 நாட்களில் செய்து முடிக்கின்றார்கள். ஒரு பெண் ஆணை விட 2 மடங்கு செய்கிறாள். ஒரு சிறுவன் ஆணின் பாதி வேலை செய்கிறார். அந்த வேலையை பெண்கள் மட்டும் 7 நாள் செய்கிறார் என்றால் எத்தனை பெண்கள் அந்த வேலையை செய்வார்கள் அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? அப்ப எத்தனை பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை 7 நாள்ல முடிப்பாங்க? அப்படிதான் கொஸ்டின். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, ஒரு பெண் என்னது? ஆணை விட 2 மடங்கு. அப்ப ஆணை விட 2 மடங்கு என்ன அர்த்தம்? ஒரு பெண் 2 ஆண்களுக்கு சமமா வேலை பார்க்கறாங்க. ஒரு பெண் 2 ஆண்களுக்கு நிகரா வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் என்ன பண்றாரு? ஒரு சிறுவன் பாதி வேலை தான் பார்க்கறானா? ஒரு சிறுவன் ஆணின் பாதி வேலை அப்படின்னா 2 சிறுவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆணுடைய வேலையை பார்ப்பானா? அப்ப ஒரு ஆண் என்னது? 2 சிறுவர்களுக்கு சமம். ஓகேவா? 2 சிறுவர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆண் செய்வான். 2 ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு பெண்கள் செய்வாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப பாருங்க, இங்க எத்தனை சிறுவர்கள் இருக்காங்க? 5 சிறுவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? சாரி, இங்க 6 கொடுத்தோம், இது 6 பா. எத்தனை இருக்காங்க? 6 சிறுவர்கள். ஓகேங்களா? அப்ப 6 சிறுவர்கள்னா எத்தனை ஆண்கள் வேலைக்கு வைக்கலாம்? 2 சிறுவருக்கு ஒரு ஆண். அப்ப 6 சிறுவருக்கு எத்தனை வரும்? 3 ஆண்கள். ஓகேங்களா? அப்ப 6 சிறுவர் பல 3 ஆண்கள் வைக்கிறோம். அப்ப 3 ஆண்கள், இங்க ஒரு 3 ஆண்கள் இருக்காங்களா? மொத்த வேலை ஆயிட்டாங்க. இப்ப 6 ஆண்கள் ஆயிட்டாங்களா? அப்ப 6 ஆண்கள் பதில எத்தனை பெண்கள் வேலை வைக்கலாம்? 2 ஆணுக்கு ஒரு பெண்ணு. அப்ப 6 ஆணுக்கு 3 பெண்கள். ஓகேங்களா? அப்ப 3 பெண்கள், இங்க ஒரு 4 பெண்கள். இப்ப மொத்த வேலை ஆயிடுச்சு 7 பெண்கள் 7 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 7 நாள்ல முடிக்க எனக்கு எத்தனை பெண்கள் தேவைப்படும்? 7 நாள் தான் தேவைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? கண்டுபிடிக்கலாமா? இதுல 2 ரூபாய் 70 பைசாவில், அப்ப 2 ரூபாய் 70 பைசா எப்படி சொல்லலாம்? 270 பைசா. 270 பைசாவில 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னா 100ஆல பெருக்கணும்.
அப்ப 270 கீழே போட்டாச்சு, 15 மேல போட்டாச்சு, சதவீதம் 100ஆல பெருக்க போறோம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஐமூணா 5, 9 மூணா 27. அடுத்து 5யும் 10யும் இருக்குன்னா 50 வகுத்தல் 9, 50ல 50 45, மீதி 5 வகுத்தல் 9 சதவீதம். ஆன்சர் 5, 5/9 சதவீதம். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று குறியிடப்பட்டுள்ளது. இதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப தள்ளுபடி சதவீதம் கேட்கறாங்க. அப்ப தள்ளுபடி சதவீதம் கேட்டாங்கன்னா இந்த இரண்டுக்குள்ள வித்தியாசம் அதோட விலை, அதாவது அடக்க விலை இன்ட்டு 100, அவ்வளவுதான்ப்பா. இப்ப இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வரும் 1500, 1350, வித்தியாசம் 150 ரூபாய். ஸ்டார்டிங் எவ்வளவு வச்சிருந்தாங்க? 1500 ரூபாய் இன்ட்டு 100. இப்ப அடிக்கலாமா? 2 ஜீரோவுக்கு இங்க 2 ஜீரோ, ஒரு 5 5, 10 5 150. அப்ப எத்தனை சதவீதம்? 10% தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. அடுத்து, இரண்டு எண்களில் மீ போவா மற்றும் மீ சீமா ஆகிய முறையே 13 1989 என்று உள்ளது. அதில் ஒரு எண்ணின் மதிப்பு 117 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு என்ன? ஓகேவா? இரண்டு எண்கள் எல்சியம் கச்சிசியம் சொன்னாலே இதுக்கான தொடர்பு என்னது? இரண்டு எண்களின் பெருக்கல் பலனானது எல்சியம் கச்சிசியம் பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? இதுல ஒரு நம்பர் எவ்வளவு? 117. இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது. இங்க எல்சியம் மதிப்பு எவ்வளவு? 1989, கச்சிசியம் மதிப்பு எவ்வளவு? 13. இப்ப அடிக்கலாமா? ஓர் 13 13, 9 13 117. இப்ப 1 9 9, 9 18, மீதி 1, 9 18, மீதி எதுவும் கிடையாது, 9 9. அப்ப இரண்டாவது எண்ணுக்கு என்ன எவ்வளவு வரும்? 221 அப்படின்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 1/x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு x என கிடைக்கும்? 1/x உடன் எதை கூட்டினா அதன் மதிப்பு x என கிடைக்கும்? ஒரு நம்ம ஆப்ஷன் இருந்து போகணுமோ? அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். பாருங்க, 1/x 1/x உடைய எதை கூட்டினா சொல்றாங்களா அந்த நம்பர் என்ன தெரியாது. அப்ப எதை கூட்டினால் 1/x உடன் எதை கூட்டினால் x கிடைக்கும், இதான கொஸ்டின். 1/x உடன் எதை கூட்டினால் x கிடைக்கும். இப்ப என்ன பண்ண போறேன்? இதை நம்ம கொஸ்டின் மார்க் தான் தேவை. அப்ப கொஸ்டின் மார்க் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1/x அனுப்புனா என்ன ஆகும்? -1/x ஆயிரும். அப்ப கொஸ்டின் மார்க் அப்படியே வைங்க. இந்த x அப்படியே தான் இருக்கு. இந்த 1/x அனுப்புனா -1/x மாறிடும். இப்ப இதை சுருக்கலாமா? x² -1/x. அப்ப எதை கூட்டணும்? x² -1/x கூட்டினா உங்களுக்கு x கிடைக்கும். அப்ப ஆன்சர் எதுக்கெல்லாம் கடைசி ஆன்சர் தான் சரியான ஆன்சர். x² -1/x. நெக்ஸ்ட், x is equal to 2 plus √3 எனில் x plus 1/x இன் மதிப்பை காண்க. பாருங்க, x plus 1/x உடைய மதிப்பு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப x உடைய மதிப்பு 2 plus √3 தெரியும். ஆனா 1/x மதிப்பு தெரியாதுல. இப்ப 1/x மதிப்பை நான் கண்டுபிடிக்க போறேன். 1/x உடைய மதிப்பு என்ன வரும் பாத்தீங்கன்னா, இங்க பிளஸ் வந்துச்சுன்னா இதுல மைனஸ் வந்துருக்கு. பாருங்க, 2 minus √3. x உடைய மதிப்பு 2 plus √3னா 1/x மதிப்பு என்ன வரும்? 2 minus √3 வரும். அவ்வளவுதான். இப்ப இங்க அப்ளை பண்ணிடலாமா? அப்ப x உடைய மதிப்பு 2 plus √3 plus 1/x மதிப்பு 2 minus √3. அப்ப என்ன ஆகும்? -√3 plus √3 கேன்சல். அப்ப 2 2 கூட்டினாலும் வரும் 4. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து, ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? ஓகே, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் சொல்லிட்டாலே எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே பார்த்துடணும். எத்தனை ஆண்டுகள்? ஏன்னா 2 ஆண்டுகள் சொன்னாங்கன்னா ஃபார்முலா CI minus SI is equal to PR²/100². ஓகேங்களா? அப்ப வித்தியாசம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 2400, வட்டி வீதம் 5%. அப்ப 5 × 5 ஏன்னா R². அடுத்து 100 ஸ்கொயர் பண்ணா 100 × 100. படிக்கலாமா? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, 4 5 5, 25 100, 4 5 5, 4 5 20, 1 4 6 4 24. அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது? 6 ரூபாய். அப்ப வித்தியாசம் எவ்வளோ? 6 ரூபாய் கிடைக்கும். நெக்ஸ்ட்,
விஷால் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 200 ஓர் அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் ரூபாய் 13,830 பெற்றார் எனில் வட்டி வீதம் என்ன? ஓகேங்களா? சோ வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப வட்டி வீதம் கேட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு மாசமும் 200 செலுத்துறாங்க. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டானா இது கொஞ்சம் வித்தியாசம் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணா ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொதுவா வச்சுக்கலாம். இப்ப மாசம் எவ்வளவு? 200 ரூபாய். எத்தனை வருஷம்? 5 வருஷமா? அப்ப ஒரு வருஷம்னா 12 மாசம். அப்ப 5 வருஷம்னா 5 இன்ட்டு 12 மொத்தம் ஆயிடுச்சு 60 மாசம் கட்டியிருப்பாங்களா? அப்ப 60 இன்ட்டு 200 எவ்வளவு வரும்? 12 3 மொத்தம் எவ்வளவு? 12,000 வரும். எவ்வளவு வரும்? 12,000 வரும். அப்ப மாசம் மாசம் 200 கட்டினா மொத்தம் 12,000 கட்டியிருப்பாங்கன்னு வைப்போம். ஓகேவா? இப்ப மொத்த அமௌண்ட் எவ்வளவு வருது? 13,830. அப்ப அவர் கட்டினது 12,000 தானே? அப்ப மீதி உள்ளது வட்டி தானே? அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 1,830. ஓகேங்களா? இந்த வட்டியை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சார் மாசம் 200 ரூபாய் கட்டிட்டே வந்தாருன்னா 5 வருஷத்துல அவர் என்ன பண்ணுவாரு? 12,000 அசலா கட்டியிருப்பாரு. ஓகேங்களா? அப்புறம் வட்டி அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1,830 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு ஆவரேஜ் பிரின்சிபல்ங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது அசலுடைய சராசரின்னு சொல்லுவாங்க. அசலுடைய சராசரி. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மந்த்லி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம்? மந்த்லி எவ்வளவு டெபாசிட் பண்ணுவோம்? மந்த்லி எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? அடுத்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன்ட்டு n+1 மந்த்தை 1 கூட்டணும் டிவைட் பை 24. ஓகே, இது வந்து அசல் சராசரி. ஓகே, அசலுடைய சராசரி மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க மந்த் எவ்வளவு கட்டுறோம்? 200 ரூபாய் கட்டுறோம். எத்தனை மாசம்? 60 மாசம். அப்ப அதோட 1 கூட்டினா 61 வகுத்தல் 24. இப்ப இத அடிங்க. அடிச்ச எவ்வளவு வரும்? இங்க 4 6 24 5 60 ஓர்னாங் 4 5 0. அப்ப 61 5 எவ்வளவு வரும்? 305 2 0. அப்ப அசல் சராசரி எவ்வளவு வருது? அசலுடைய சராசரி தான் பார்க்கணும். ஓகேவா? 30,500 வருது. ஓகேங்களா? இப்ப வட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? வட்டி எவ்வளவு? 1,830. வட்டி எவ்வளவு? 1,830. இங்கிட்ட எவ்வளவு இருக்கு? அசல் சராசரி 30,500 இன்ட்டு வட்டி வீதம் வகுத்தல் 100. ஓகேங்களா? இங்க என்ன பண்றோம்? அசல் சராசரி கண்டுபிடிக்கும் போது மந்த்லி எவ்வளவு கட்டுறோம், எவ்வளவு மாதம் கட்டுறோம். அப்ப இங்க என்ன ஆகுது? அமௌண்ட்டும், அதாவது அசல் மதிப்பையும் அந்த மந்த்திங் ரெண்டுமே கால்குலேட் பண்ணி தான் இந்த அசல் சராசரி கண்டுபிடிச்சிருப்பேன். அதனாலதான் என்ன பண்றோம்? PNR/100ல PN அதுதான் என்னது? அசல் சராசரி 30,500. ஓகேங்களா? இப்ப அடிங்க. எப்படி அடிக்கலாம்? 2 0க்கு 2 0. அடுத்து 5 அடிச்சோம்னா 6, இங்க 1, இங்க 5 அடிச்சோம்னா 3, மீதி 33ல 6, மீதி 3, இங்க 6. ஓகே, அப்ப 61 ஓர் 61 61, இங்க அடிச்சோம்னா 6 61 366. அப்ப வட்டி விதம் எவ்வளவு வரும்? 6% அப்படின்னு எனக்கு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் x/y = 5:2 எனில் 8x + 9y 8x + 2y காண்க. ஓகே, ஒண்ணுமே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் உள்ளது x ஓட மதிப்பு. அப்ப x வந்து 5, y வந்து எவ்வளவு? 2. அதான் இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ப 8 x ஓட மதிப்பு எவ்வளவு? 5 + 9 y ஓட மதிப்பு எவ்வளவு? 2 8 x மதிப்பு 5 + 2 y ஓட மதிப்பு எவ்வளவு? 2. அடுத்து 8 5 40 + 18 8 5 40 + 4. அப்ப இங்க எவ்வளவு வருது? 58 44. இப்ப ரெண்டாவது சொல்றோம்னா 29 2 58 22 2 44 29 22. இதுக்கு மேல சுருக்க முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இரண்டு பகடியை ஒரே நேரத்தில் உருட்டும் போது கூட்டுத்தொகை 7 வருவதற்குரிய நிகழ்தகவு என்ன? கூட்டினா 7 வருடம். எந்த நம்பரை பயன்படுத்தணும்? 1ல இருந்து 6 வரைக்கும் உள்ள நம்பர் மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். ஓகேங்களா? 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் பயன்படுத்தணும். கூட்டினா என்ன வரணும்? 7 வரணும். அப்ப எத்தனை நிகழ்வு வரும் கண்டுபிடிக்கலாமா? சோ பாருங்க, 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7. அதை அப்படியே திருப்பி போடுங்க. 6ஐயும் 1ஐயும் கூட்டினாலும் 7 தான். அடுத்து 2ஐயும் 5ஐயும் கூட்டினா 7, 5ஐயும் 2ஐயும் கூட்டினாலும் 7. அடுத்து 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, 7ஐயும் சரி 3 4 கூட்டினா 7, 4 3 கூட்டினா எவ்வளவு வரும்? 7. ஓகே, மொத்தம் எத்தனை நிகழ்வு வரும்? 6 நிகழ்வு தான் கிடைக்கும். ஓகேவா?
அப்ப 6 நிகழ்வுகள் கிடைக்குது. வகுத்தல் மொத்த நிகழ்வுகளோ 2 பக்கம் உருட்டோம்னா மொத்த நிகழ்வு 36. அப்ப 6/36 அடிச்சா வரும் 1/6. நெக்ஸ்ட், ஓரிடத்திலிருந்து கணேஷ் 12 மீட்டர் வடக்கே நடந்தான். ஓகேங்களா? சோ திசைகள் பெஸ்ட் கொஸ்டின் கேக்குறாங்க. சோ திசைகள்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க இருப்போம்? சென்டர் பாயிண்ட்ல தான் இருப்போம். ஓகேவா? ஏன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப சென்டர் பாயிண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு கணேஷ்? 12 மீட்டர் வடக்கே போறார். ஓகேவா? அப்ப இங்க இருந்து 12 மீட்டர் வடக்கு போறேன். மேல போனா வடக்கு. எவ்வளவு? 12. இப்ப இங்க வந்துட்டார். இப்ப இங்க இருந்து என்ன பண்றாரு? வலதுபுறம் திரும்புறாரு. வலதுபுறம் கிட்ட வரும். இந்த சைடு தான் வலதுபுறம். எவ்வளவு போறாரு? 10. அப்ப வலதுபுறம் ஒரு 10 போயிட்டார். இப்ப இங்க வந்துட்டார். திரும்ப என்ன பண்றாரு? மீண்டும் வலதுபுறம் திரும்பி 12 மீட்டர். ஓகே, திரும்ப வலதுபுறம் எங்க வரும்? கீழே வரும். ஓகேங்களா? திரும்ப 12. அப்ப இதுவும் 12, இதுவும் 12, ரெண்டுமே நேர்கோட்டுல தான் இருக்கு. ஓகே, அடுத்து அவன் இடதுபுறம் திரும்பி லாஸ்ட் இடதுபுறம் திரும்பி என்ன பண்றான்? 5 மீட்டர் நடக்கானா? அப்ப இடதுபுறம் என்ன வரும்? வலதுபுறம் இந்த சைடு. அப்ப இடது போனா இந்த சைடு போகும். எவ்வளவு போறான்? 5 மீட்டர் போறான். இப்ப இந்த இடத்துல முடிச்சிட்டான். இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, துவங்கிய இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் மற்றும் எந்த திசையில் இப்போது அவன் இருக்கிறான்? ஓகே, எந்த திசையில பாருங்க? இப்ப ஏல இருந்து பிய பாருங்க. ஏல இருந்து பிய பார்த்தா இந்த ஏரம் வந்து இந்த சைடு கிழக்கு தானே. அப்ப எந்த திசையில இருக்கான்? கிழக்கு திசையில இருக்கான். எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல 10, இதோட டிஸ்டன்ஸ் ஒரு 5. அப்ப 10 5 கூட ஒரு 15. அப்ப 15 மீட்டர் கிழக்குல இருப்பான். 15 மீட்டர் கிழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. சோ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் வச்சுட்டாங்க. 16, 20, 11, 18, 6. இங்க நம்பர் எனக்கு என்ன ஆகுது? லாஸ்ட்ல இருந்து பாருங்க. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட்லயே கொஸ்டின் மார்க் வச்சா லாஸ்ட்ல இருந்து பாக்குறேன். 18 கூடுது, அப்புறம் குறையுது, கூடுது குறையுது. எனக்கு இந்த மாதிரி கூடுது குறையுது என்ன பண்ணும்? ஒரு நம்பர் தான் செக் பண்ணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க 6ல இருந்து 11 என்ன ஆகுது? 5 கூடுது. 11ல இருந்து 16 என்ன ஆகுது? 5 கூடுது. ஓகே, இங்கிட்ட இருந்து பார்க்கும்போது 5 கூடுது, இங்க இருந்து பார்க்கும்போது 5 கூடுது. அதே மாதிரி ரிமைனிங் நம்பர் பாருங்க. 18, 20 இங்க என்ன இருக்கு? 2 கூடுதா? அப்ப இங்க இருந்து என்ன பண்ணும்? இங்க 2 கூட்டுவோம். அப்ப 22 கூட்டினா வரும் 22. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 26 என்பது ஏயை குறிக்கிறது, 25 என்பது பியை குறிக்கிறது. பின் வருவனவற்றில் எது நாட்டின் பெயரை குறிக்கும்? ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல நம்பர் கொடுத்துருவாங்க. அதாவது இசட்னா 1, ஒய்னா 2, ஏ அப்படின்னா 26 அப்படின்னு சொல்லி கான்செப்ட் கொடுத்துருவாங்க. நீங்க ஃபுல்லா ஏபிசிடி எழுதி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சின்ன சிம்பிளா சொன்னா இது நீங்க மனப்பாடம் பண்ணிட்டா இன்னும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல படிச்சுப்போம். ஏனா 1, பினா 2, சினா 3, இசட்னா 26 வேணா ஃபார்வர்ட்ல படிச்சுப்போம். அதே மாதிரி ரிவர்ஸ்லயும் படிச்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப ரிவர்ஸ்க்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா. 27 வரணும். ஓகேவா? நீங்க நார்மலா ஃபார்வர்டு படிச்சிருப்பீங்களா? அதோட எந்த நம்பர் கூட்டினா 27 வருதோ அதோட நம்பரை போட்டாலும் ஈஸியா வரும். பாருங்க, இப்ப 11 இப்ப 11ஓட 16 கூட்டினா 27. இப்ப 16 என்பது என்னது? பி. ஓகே, அடுத்து 26 1 கூட்டினாது 27. அப்போ ஒண்ணுங்கிறது என்னது? ஏ. அடுத்து 16ஓட 11 கூட்டணும். 11 கே. அடுத்து 13 14 கூட்டினா 27. அப்ப 14 என்னது? என். அப்ப PAKN இது ஒரு நாட்டின் பேர் வருமா? கம்பல்சரி கரெக்டா என்ன சொல்ல முடியல, பெண்டிங் வச்சுக்கோ. இப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் 16. 11 கூட்டணுமா? 11 கே. 26 1 கூட்டினா 27. அப்ப ஏ. அடுத்து 11 16 கூட்டணும்னா பி. 14 13 கூட்டணுமா? எம். 26 1 கூட்டணுமா? ஏ. ஓகேவா? KAPMA இது எனக்கு ஒரு நாட்டின் பேர் மாதிரி தெரியுதா? சோ இதுவே எனக்கு கரெக்டா தெரியல. இப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் போறேன். இப்ப 18 9 கூட்டணும் ஐ. 19 8 கூட்டணும் ஹச். 22 5 கூட்டணும் இ. 12 15 கூட்டணும் ஓ. 18 9 கூட்டணும் ஐ. 26 1 கூட்டணும் ஏ. ஓகேவா? IHEOIA இது நாட்டின் பெருமை தெரியுதா? இல்ல. இப்ப இதையும் செக் பண்ணலாம். 13 14 கூட்டினா 27. 14 என்ன? 22 5 கூட்டுவோமா? இ. 11 16 கூட்டினா 27. அடுத்து 26 1 கூட்டினா 27. 15 12 கூட்டினா 27. அப்ப பண்ண எல். அப்ப என்ன வருது? NEPL வருதா? நேபாள் வருதுல. இது ஒரு நாடு தானே. அப்ப எனக்கு எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், விக்னேஷ் ஒரு கடிகாரத்தை மேஜை மீது காலை 9:15 என்று அது காட்டுமாறு வைக்கிறான். மணி நேரத்தை காட்டும் முள் தெற்கு திசையில் உள்ளது. அப்படியானால்
நிமிடத்தை காட்டும் முள் எந்த திசையில் இருக்கும்? ஓகேவா? இது வந்து அப்ராக்சிமேட்டடா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பொதுவா என்ன பண்ணோம்? காலையில 9:15. 9:15 எப்படி இருக்கும்? 9 மணிக்கிட்ட சின்ன முள் இருக்கும். கால்னா 3 மணிக்கு 3க்கு நேரம் என்ன ஆகும்? பெரிய பெரிய முள் நிமிட முள் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வாட்ச்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க? மணிமுள் எதுல இருக்கான்? மணிமுள் வந்து தெற்கு. இப்ப மணிமுள் தெற்குனா அப்ப நிமிட முள் இருப்பாக்கும். தெற்குக்கு ஆப்போசிட் அது வடக்கு தானே. அப்ப எந்த திசையில இருக்கும்? வடக்கு திசையில இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் வடக்கு. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள உறவு முறையை எந்த வார்த்தை சிறப்பாக நிறைவு செய்யும் கண்டுபிடிங்க. ஓகே பாருங்க, மருத்துவர் வந்து சிகிச்சையோட தொடர்புடையவர். அப்ப நீதிபதி வந்து எதோட தொடர்புடையவர்? மருத்துவர் வந்து சிகிச்சை பண்ணுவாரு, நீதிபதி என்ன பண்ணுவாரு? தீர்ப்பு வழங்குவாரு. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். 20, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கேள்விக்குறிக்கு சிறந்த மாற்றை தேர்ந்தெடுக்கவும். ஓகே பாருங்க, இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி வட்ட படம் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஒண்ணு இந்த மாதிரி கண்டினியூஸ் சீரியஸ்ல போகலாம், அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் ஏதாவது தொடர்பு இருக்கலாம். ஓகேங்களா? சரி, கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்காது. இங்க என்ன கான்செப்ட்னா ஆப்போசிட் கான்செப்ட். ஓகேவா? 8 இங்க எவ்வளவு 72 இருக்கா? அப்ப 8 9ஆல பெருக்குனா 72. அதே மாதிரி இங்க 12 156 இருக்கா? 12 into 13 156. அதே மாதிரி இங்க அவ்வளவு 6. அப்ப 6 என்ன பண்ணும்? அடுத்த நம்பரை பெருங்க. 6 7 42. அப்ப எது ஆன்சர்? எனக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இங்க என்ன நம்பர் இருக்கோ அடுத்த நம்பரோட பெருக்கி ஆப்போசிட்ல போடுறாங்க. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்ப தேர்வில் பொருந்தாத ஒன்றை கண்டறிய. ஓகே, ஆப்ஷன் ஏ எல் இசட் என். எல் எவ்வளோ? 12, இசட் எவ்வளோ? 26, என்ன எவ்வளோ? 14. அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கூட்டுங்க. 12 14 கூட்டினா 26 வருதுல. இப்ப அதே மாதிரி ஹச் டபிள்யூ ஓ. ஹச்னா 8, டபிள்யூனா 23, ஓனா 15. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கூட்டினா சென்டர் நம்பர் வருதா? வருது. ஓகேவா? அப்ப இங்கேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட்டினா சென்டர் நம்பர் வருது, இங்கேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட்டினா சென்டர் நம்பர் வருது. அடுத்து எஃப் பி ஜி. அப்ப 6 16 இங்க 10. அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கூட்டினா 16 வருதா? வருதுல. 6 10 கூட்டினா 16 வருது. ஓகே, இப்ப லாஸ்ட் கே இசட் எம். இங்க கேனா 11, இசட்னா 26, எம்னா 13. இப்போ 11 13 கூட்டினா எவ்வளவு வரும்? 24 தானே வரும். ஆனா இங்க என்ன இருக்கு? 26ல இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு? இங்க கரெக்டா வரல. அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கு? 24 அப்படின்னா எக்ஸ் அங்க வந்திருக்கணும். ஓகேவா? அப்ப என்னது? இதுதான் எனக்கு வேறுபட்டது. நெக்ஸ்ட், கீழே தரப்பட்டுள்ள வடிவத்தை சிறப்பாக நிறைவு செய்யும் படத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, இப்ப இந்த எந்த படம் எனக்கு வரும்? இப்ப பாருங்க, இந்த கோடு அப்படி நேரான போயிருமா? அப்ப என்ன வரும்? இது வரைக்கும் அந்த கோடு வரும். அதே மாதிரி இந்த கோடு எனக்கு இது வரைக்கும் வருமா? ஓகேங்களா? பாருங்க, அப்ப இந்த படம் எனக்கு எப்படி வந்திருக்கு? போயிட்டு இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரு முக்கோணம் மாதிரி இருந்துச்சுன்னா அது சென்ட்ரல் லைன் வந்து எனக்கு இப்படி போற மாதிரி இருக்கணும். அப்ப எந்த படம் கரெக்டா இருக்கும்? ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. ஓகேவா? சி வராது, பி வராது, டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நடுவுல இருந்து வந்துச்சுன்னா பரவாயில்ல, இங்க கொஞ்சம் தள்ளி இருந்தா எனக்கு இது வராது. ஓகே, ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. அடுத்து, 2 சகோதரர்களுக்கு 7 வயது வித்தியாசம் உள்ளது மற்றும் அவர்களின் விகிதம் 3:2. அவர்களின் வயதின் கூட்டுத்தொகை எவ்வளவு? ஓகே, கண்டுபிடிக்கலாமா? 7 வயது வித்தியாசம் அப்படின்னா விகிதத்துல வித்தியாசம் பாருங்க. 3க்கு 2க்கு வித்தியாசம் எவ்வளோ? 1. அப்போ 1x தான் உனக்கு எவ்வளோ? 7. 1x 7னா என்ன கொஸ்டின் கேட்டாங்க? கூட்டுத்தொகை தான் கேட்டாங்க. அப்ப இதை கூட்டுங்க. 3 2 கூட்டினா 5x. அப்ப 1x 7னா 5x எவ்வளவு வரும்? 7 35. ஆன்சர் 35. நெக்ஸ்ட், பின்வரும் தொடரில் விடுபட்ட எழுத்துக்களின் குழுவை கண்டறிக. இங்க பாருங்க, ஃபர்ஸ்டே கொஸ்டின் மார்க் வச்சிட்டாங்க. பி எஸ் வி இ ஹச் கே டி டபிள்யூ இசட் ஐ எல் ஓ. ஓகே பாருங்க, ஐனா ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து மட்டும் பாக்குறோம். ஐனா எவ்வளவு? 9, பீனா 20, ஈனா எவ்வளவு? 5, பீனா எவ்வளவு? 16. அப்ப இங்க என்ன ஆகுது? கூடுது குறையுது கூடுது. அப்ப இங்க என்ன பண்ணும்? ஒரு நம்பர் நம்ம செக் பண்ணுமா? இங்க 9 5 என்ன ஆகுது? 4 குறைஞ்சிருக்கா? அப்ப 5ல இருந்து 4 குறைங்க. 5 4 குறைச்சா வரும் 1. 1 என்னது? ஏ. அப்ப ஏ வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஓகேவா? அப்ப கண்டிப்பா மத்த 3மே எனக்கு வராது. ஓகேவா? என்ன ஃபுல்லா கண்டுபிடிச்சலாம். இப்ப சென்டர் செகண்ட் இது பார்க்கலாம். எல்லுனா 12, டபிள்யூனா 23, ஹச்னா 8,
எஸ்னா 19. இங்க என்ன ஆகுது எனக்கு கூடுது குறையுது கூடுது அப்படித்தானே போகுது. அப்ப என்ன பண்ண இங்கேயும் ஒரு நம்பர் செக் பண்ண போறோம். 18 இங்க 8 12 இங்க 8 என்ன ஆகுது 4 குறையுது. அப்ப 8 4 குறைச்சு என்ன ஆகும் 4. அப்ப 4 எனக்கு என்னது டி. அடுத்து திரும்பி லாஸ்ட் ஓனா 15 கேனா 11. ஓகே இங்க இருந்து ஒரு எழுத்து விட்டு பார்த்துலாம். 15 இது எவ்வளவு 11 இங்கே 4 குறையுதா 14 குறைச்சோம்னா 7. அப்ப 7 வரும் ஜி. அப்ப ஆன்சர் அது ஏ டி ஜி அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இரண்டு கும்பு வடிவங்களின் வலைதளத்தின் பரப்பளவு வலைபரப்பளவு 2:1 என்று இருக்கிறது. அவற்றின் சாய்வான உயரங்கள் 1:2 என்கிற விகிதத்தில் இருக்கின்றன. அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்ன? ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்லை. வலைபரப்போட விகிதம் எவ்வளோ 2:1. அப்ப 2/1 எழுதிக்கோங்க. ஆரத்தோட விகிதம்னா R1 வகுத்தல் R2. ஓகேவா? R1 வகுத்தல் R2. அப்ப வலைபரப்போட விகிதம் எழுதியிருக்கேன். அடுத்து உயரம் எவ்வளோ 1:2. அப்போ 1/2 எழுதுங்க. அப்ப 2/1 1/2. என்ன பண்ணலாம் இங்க பெருங்க. 2 2 4. இந்த 1 இங்க வச்சு பாருங்க எவ்வளவு வரும் 1. அப்ப R1/R2 என்ன வருது 4/1. அப்ப R1:R2 என்ன வரும் 4:1. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? எப்பவுமே விகிதங்கள் கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அளவியல கொஞ்சம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணா ரொம்ப எளிமையோட கண்டுபிடிக்க முடியும். இங்க போய் நம்ம ஆப்ஷன்ஸ் போட்டு ஒவ்வொன்றா வருதா இல்லைன்னு செக் பண்ணிட்டே இருக்கிறத விட பட் இங்க என்ன பண்ணலாம் பரப்பளவு உயரம் ரெண்டையுமே சமப்படுத்தி என்ன பண்றேன்னா ஆரம் கண்டுபிடிக்க அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு கொஸ்டின் வந்தோடனே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு ஸோ உங்களுடைய ஆன்சர் கரெக்டாக இருக்கா இல்லையா, ஸோ அப்போ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், ஸோ அந்த மிஸ்டேக்கை தொடர்ந்து மிஸ்டேக் இல்லாமல் வர மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த முறை மிஸ்டேக் வந்துச்சுன்னா அடுத்து அந்த மிஸ்டேக் வரக்கூடாது. அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மிஸ்டேக் எந்த இடத்துல நடக்குதோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்து அதையும் நம்ம என்ன பண்ணலாம் தவிர்க்க முடியும். ஓகேவா? இங்கே ப்ராக்டிஸ் செட்டுங்கிறது எதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கே நம்ம மிஸ்டேக் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த மிஸ்டேக் நம்ம சரியாக பண்ணுவோம். அதுக்காக தான். ஓகே மிஸ்டேக்கை சரி பண்ணி அடுத்த முறை தவறுதல் இல்லாமல் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ப்ராக்டிஸை டெய்லி என்ன பண்ணும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும். அப்போ இந்த 2 நாட்கள் வரும்னா மேக்ஸ் ப்ராக்டிஸ் வரும். ரெகுலராக உங்களுக்கு ரீசனிங் ஃப்ரீ கிளாஸும் உங்களுக்கு வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.